சகோதர சகோதரர்களுக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு துன்ப துயர சுழலில் சிக்கிக் கொள்கின்றார்கள். அந்த சுழலில் இருந்து வெளியேறி இன்பமயமான வாழ்வை தொடங்கி இறை பாதுகாப்புடன் தனது வாழ்வை வாழ வேண்டி கொல்லிமலையில் குடியிருக்கும் சப்த கன்னிமார்கள் தெய்வங்களின் மூல கன்னி தெய்வமான சிறு எட்டுக்கை காளி வணங்க வேண்டும். அவளின் போற்றி மந்திரங்கள் மூல மந்திரங்கள் வீட்டில் என்ன என்ன பொருட்களை வைத்து எப்படி மந்திரம் சொல்லி வர வேண்டும். அவ்வாறு செய்து வந்தால் எத்தனை நாட்களில் வேண்டுதல் பலிக்கும். சிக்கி இருக்கும் துன்ப துயர சுழலில் இருந்து எந்த வகையில் அன்னை உங்களை மீட்டு நல்வாழ்வை தந்தருள்வாள் மற்றும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் எப்படி உடைத்தெறிவார் என்பதை பற்றிய காணொளிதான் இந்த காணொளி. இது உண்மையான பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் இந்த காணொளிக்குள் வாருங்கள் சகோதர சகோதரிகளே. மனித வாழ்வில் ஏற்படும் கிரகங்களின் தோஷங்களும் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் வாங்கிய சாபங்களும் தீய எண்ணம் படைத்த மனிதர்களால் நல்லவர்களுக்கு ஏற்படும் பேய் பூதம் பிசாசு தேவதை ஆவி காந்தருள் ராட்சதர் தேவர் நரகர் மாயம் மந்திரம் பில்லி சூனியம் செய்வினை ஊழ்வினை கர்மா கண்ணேறு கருணாக்கு சகுனம் ஜோதிடம் ஜாதகத்தில் இருக்கும் கிரக தோஷங்கள் தகாத நட்பால் ஏற்படும் குடும்ப சிதைவுகள் பிரிவினை தற்கொலை எண்ணங்கள் சந்நியாசிய எண்ணங்கள் தீராத நோய் குழந்தை பேறு இல்லாமை ஆதரவு இல்லாமல் வாழ்தல் கல்வியில் ஏற்படும் தடை திருமணம் ஆகாமல் தடை ஏற்பட்டு கொண்டே வருவது உத்தியோக தடை வேலை கிடைக்காமல் அவதிப்படுதல் தொழில் நஷ்டம் தடை குடும்ப கலவரங்கள் வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவு சொத்து தகராறு அடுத்தவரால் ஏமாற்றப்படுதல் துன்புறுத்தப்படுதல் கடனில் இருந்து மீள முடியாமல் 1000 பிரச்சனைகளில் இருந்தும் ஸ்பீனிக்ஸ் பறவை போல் உயிர் தேட மீண்டெட புது வாழ்வை அன்னையின் பாதுகாப்போடு தொடர உங்கள் குடும்பமும் உங்கள் வம்சமும் விருத்தி ஏற்பட கீழே நான் சொல்லியுள்ளபடி அனைவரும் உங்கள் வீட்டில் வணங்கி வாருங்கள். உங்கள் மறுமலர்ச்சியை காண்பீர்கள். முதலில் சில விஷயங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு எலுமிச்சை பழம் குங்குமம் மஞ்சள் பொடி திருநீர் பச்சை கற்பூரங்கள் ஒரு டப்பா மூலிகை சாம்பிராணி எப்படி தயார் பண்ண வேண்டும் என்பதை சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் ஊரில் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கருப்பு குங்குளியம் வெள்ளை குங்குளியம் அகில் தேவதாரு வெண்கடுகு மஞ்சிஸ்ட் மருதாணி விதை வெண்கடுகு சுத்தமான ஒரிஜினல் சந்தன தூள் பால் சாம்பிராணி மொத்தம் 9 பொருட்கள். அதாவது கருப்பு குங்குளியம் வெள்ளை குங்குளியம் அகில் தேவதாரு வெண்கடுகு மஞ்சிஸ்ட் சுத்தமான சந்தன தூள் மருதாணி விதை பால் சாம்பிராணி. இந்த 9 பொருட்களையும் தூள் செய்து சாம்பிராணியாக மாற்றி வைத்து தயார்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல வாசனையான ஊதிபத்தி செவ்வரளி உதிரி பூக்கள்
அல்லது வெள்ளை குண்டுமல்லி உதிரி பூக்கள் 108 எண்ணிக்கையில் எண்ணி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அகல் விளக்கு மண்ணில் செய்த அகல் விளக்காக இருந்தாலும் சரி, பித்தளை அல்லது வெள்ளியில் செய்த அகல் விளக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய வசதியை பொறுத்து அகல் விளக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான பசு நெய் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொருட்களை எல்லாம் தயாராக வைத்துக் கொண்டு இப்போ நீங்கள் அமாவாசையிலிருந்து ஆரம்பித்தோ அல்லது அஷ்டமியிலிருந்து ஆரம்பித்தோ அல்லது பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்தோ இந்த காலை பூஜையை செய்ய வேண்டும். அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து அஷ்டமி வரைக்கும் அல்லது அஷ்டமியிலிருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது தீட்டு சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கலாம். என்றைக்கு உங்கள் வீடு சுத்தமாக இருக்கின்றது என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அன்னையிலிருந்து 8 நாள் தொடர்ச்சியாக இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். மந்திரங்களை சொல்லும் நாளுக்கு முன்பாக வீட்டை கழுவி சுத்தம் பண்ணி துணிமணிகளை அலசி துவைத்து சுத்தப்படுத்தி கொண்டு உங்களுக்கு வசதியான ஒரு இடத்தில் வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ ஒரு பலகையில் அல்லது ஒரு பெட்ஷீட்டில் அல்லது சுத்தமான ஒரு துணியில் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு முதுகு தண்டு மட்டும் நேராக இருக்க வேண்டும். முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி எந்த நிலையில் வேண்டுமானாலும் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்பாக அகல் விளக்கு கிழக்கோ அல்லது வடக்கோ பார்த்த மாதிரி எரிய விட்டு குங்குமம், மஞ்சள், நல்ல மூலிகை சாம்பிராணி, நல்ல வாசனையான ஊதிபத்தி, மல்லிகைப்பூ அல்லது செம்பருத்தி பூ 108 எண்ணிக்கையில் எடுத்து வைத்துக் கொண்டு முதலில் இந்த வாழ்த்து போற்றி மந்திரங்களை எழுதி வைத்துக் கொண்டு பாடுங்கள். அதற்கப்புறம் இன்னொரு வாழ்த்து மந்திரத்தை, அதாவது வாழ்த்து மந்திரங்கிறது அது ஒரு மூல மந்திரம் தான், ஆனால் அது வாழ்த்து மந்திரத்தில் சேருகின்றது. அந்த வாழ்த்து மந்திரத்தை 9 முறை பாடிவிட்டு மூல மந்திரத்தை 108 முறை சொல்லி முடியுங்கள். ஒவ்வொரு தடவை அந்த மந்திரத்தை மூல மந்திரத்தை சொல்லி முடிக்கும் போது ஒரு செவ்வரளி பூவும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தின் மேலே போடுங்கள். நல்ல வாசனை பச்சை கற்பூரம் ஒரு டப்பி வாங்கி கொள்ளுங்கள். கற்பூரம் முதல் மந்திரம் ஆரம்பிக்கும் போது பொறுத்துற கற்பூரம் 108 எண்ணி முடிக்கும் வரை அந்த கற்பூரம் அமையக்கூடாது. அப்படி என்றால் நல்ல வெள்ளை கற்பூரங்களாக பச்சை கற்பூரம் வாங்கி கொண்டு ஒவ்வொரு மந்திரம் சொல்லி முடிக்க கற்பூரமும் சேர்த்து ஒவ்வொன்றாக போட்டு வாருங்கள். கற்பூர தீபம், மூலிகை சாம்பிராணி, வாசனை ஊதிபத்தி, மல்லிகைப்பூ அல்லது செவ்வரளி பூக்கள், நல்லெண்ணெய் தீபம் இவ்வளவும் ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக எரியட்டும். எந்த டைமில் ஆரம்பிக்கலாம் அப்படி என்றால், ஒன்று காலை 6 to 7:30 அல்லது மதியம் 12 to 1:30 அல்லது மாலை 6 to 7:30. இந்த 3 நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுகின்றதோ அதே நேரத்தில் தொடர்ச்சியாக 8 நாட்களுக்கு சொல்லி வர வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு தெரிந்த அளவில் நான் பாடி காட்டுகின்றேன். என் அளவுக்கு என்னால் முடிந்ததை பாடி காட்டுகின்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழ்ந்து மனமுருகி பாட முடியுமோ அந்த அளவுக்கு பாடி மந்திரங்களை சொல்லி உங்கள் வேண்டுதலை அந்த அம்மாவிடம் வையுங்கள்.
நிச்சயம் 23 நாட்களில் நிறைவேறும். அறப்பல்லே நாயகி அர்த்தநாரீஸ்வரி அத்வைத வேதாந்தமானாய் போற்றி. அருகோணத்திற்குள் முக்கோணமாய் நின்ற அட்டமா சித்தியே போற்றி போற்றி. தட்சிணாமூர்த்தியின் தத்துவ தொற்பொருள் தாட்சண்ய காரணித்தால் போற்றி. தட்சிணக்கினி தாண்டவ நர்த்தகி தாரக மர்த்தனி தால் போற்றி. ஆதார மூலமா ஆத்மையிலே நின்ற ஆத்மஸ்வரூபமே போற்றி போற்றி. ஆதி பராசக்தி ஆகாசவாணியே அலகாலம் தடுத்தாய் போற்றி. உள்ளொளி ஊட்டிய உச்சாரணம் போற்றி. உமா மகேஸ்வரி போற்றி போற்றி. உள்ளமுடல் உயிர் ஓங்காரமாகிய ஊர்த்துவ தாண்டவம் போற்றி போற்றி. ஏகாம்பரமே போற்றி. ஈசான்யே போற்றி. இச்சைக்கிரியை மெய்ஞானம் போற்றி. ஏகாந்தமே போற்றி. ஐம்பொறியாளுனர் ஐம்பூதம் அமைந்த தானாய் போமகினி காளி கற்பூர ஜோதியே கடவாசி குண்டலை போற்றி போற்றி. காமாட்சியாய் வந்த கற்பெனும் ஆற்றலே காமதேனாகும் கருணை போற்றி. குண்டலை காந்தமே கும்பக ரூபமே கொடுமாறி திரியோக சித்தி குண்டோதர பசி போக்கும் மீனாட்சியே உள்ளாக்கின் மேலோற்றே. நானே நாராயணி என்றவளே அம்மா கொள்ளே நாயகியே துர்க்கை வைஷ்ணவியே வானோவியந்தின வெப்ப மரத்திலே வந்து நின்றன்னை வளர்ப்பவளே அம்மா உன் சன்னாதி முன்னென்னை நற்றமிழ் பாட பணித்தவரே வாராயின்னாவிலும் வாக்கிலும் நின்று நின் மண்டமில் கும்மியை வளர்த்தேடுவாய் அம்மா. அம்மா முன்வினை பின்வினை முற்றிய செய்வினை மூவேலு நாளில் முறித்தெறிவே சொன்ன சொல் மாறாமல் சத்தியம் காக்கின்ற சோரம் போகாமல் காத்திடுவே. உன்னருளால் இங்கே உன்னையான் போற்றினேன் என்னையான் போற்றுதல் போலாமோ மண்ணுயிர் யாவையும் உள்ளடக்கிய மாமலர் பீடமே போற்றி போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ பாடினது அம்மாவோடைய போற்றி பாடல்கள் தான். இப்போ சொல்றது தான் மூல மந்திரம். அடுத்தது முக்கியமான மூல மந்திரம். இந்த நான் முதல்ல
முதல்ல நான் பாடுறது ஒரு 9 முறை நீங்களும் பாடிடுங்க. அதுக்கப்புறம் மூல மந்திரம் 108 முறை சொல்ல ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுணி மலை கண்ணை கொள்ளை தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுணி மலை கண்ணை கொள்ளை தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுணி மலை கண்ணை கொள்ளை தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுணி மலை கண்ணை கொள்ளை தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுணி மலை கண்ணை கொள்ளை தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுணி மலை கண்ணை கொள்ளை தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுணி மலை கண்ணை கொள்ளை தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுணி மலை கண்ணை கொள்ளை தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுணி மலை கண்ணை கொள்ளை தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே 9 முறை. அடுத்தது அம்மாவுடைய மூல மந்திரம். நான் 9 முறை சொல்லி காட்டி விடுகின்றேன். நீங்கள் 108 முறை சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம்
சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நம. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நம. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நம. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் 9 முறை சொல்லியுள்ளேன். நீங்கள் மனதிற்குள் சொல்லலாம், வாய் விட்டும் சொல்லலாம். 108 முறை சொல்லுங்கள். தவறுகள் வந்தாலும் தவறில்லை, அம்மா ஏற்று. 108 முறை இந்த மூலம் மந்திரத்தை சொல்லி முடித்ததும், ஒவ்வொரு முறை சொல்லி முடித்த பின், அதாவது ஒரு தடவை சொல்லி முடித்த பின் ஒரு செவ்வரளி பூ, மஞ்சள் பொடி, குங்குமப்பொடி அகல் விளக்கு மேலேயோ அல்லது எலுமிச்சம்பழத்தின் மேலேயோ போடுங்கள். பச்சை கற்பூரத்தை தொடர்ச்சியாக எரிய விடுங்கள். தொடர்ச்சியாக சாம்பிராணி புகசல் வந்துகிட்டே இருக்கட்டும். இப்படியே 108 முறை சொல்லி முடிக்கும் வரை செய்யுங்கள். மறுநாள் எலுமிச்சம்பழத்தை எடுத்து அது பழரசமாக மாற்றி குடும்பத்தில் உள்ள அனைவரும் சாப்பிடுங்கள். இப்படியே தொடர்ச்சியாக 8 நாட்கள் 8 நாள் விரதமும் மந்திரங்களும் காளி பூஜையும் செய்து முடித்துவிட்டு அமைதியாக இருங்கள். 23வது நாளைக்குள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி முழுமையாக தீர்த்து வைத்து விடுவார். ஒருவேளை உங்களுக்கு ஊழ்வினை, கருமா, சாபங்கள் அதிக அளவில் இருந்து இந்த காளி பூஜையை உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையோ தடங்களோ ஏற்பட்டு அல்லது செய்தும் பலன் இல்லை என்றால், ஒரு அஷ்டமி நாளில் நேராக கொல்லிமலையில் இருக்கும் ஸ்ரீ எட்டுக்கை காடுதேவி சன்னதிக்கு போய்விடுங்கள். மதியம் 12 to 1:30 மணி இந்த காலகட்டத்தில் இதே மந்திரத்தை அங்கே உட்கார்ந்து சொல்ல ஆரம்பியுங்கள். ஆச்சரியப்படும்படி 23 நாட்களுக்குள் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு அரசனே உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களை வெற்றி பெற ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமோடு வளமோடு அனைத்து செல்வங்களும் பெற்று ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவியின் பேரருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். ஏஆர் முத்துவேல் பாலசுப்ரமணியம், மைனா ஜோதிடம் டிவி, சேலம் 1.